லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஹரியானாவில் காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத் வெற்றி பெற்றிருக்கிறார். ஹரியானாவில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் வினேஷ் போகத் வெற்றியடைந்திருக்கிறார். ஹரியானா மாநிலத்தில் ஜூலானா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 5909 வாக்குகள் வித்தியாசத்தில் வினேஷ் போகத் வெற்றியை பெற்றிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், காங்கிரஸ் வேட்பாளர் வினேஷ் போகத் ஹரியானால வெற்றியடைஞ்சிருக்காங்க. ஜூலானா தொகுதியில விவரம் என்ன? மொத்தம் 15 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றது. இதில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றுள்ள தகவலின்படி 14 சுற்றுகள் முடிவில் கிட்டத்தட்ட 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலையில் இருக்கின்றார். ஆனால் மிக தாமதமாகத்தான் தேர்தல் ஆணையத்தில் கிட்டத்தட்ட 3 சுற்றுகள் 4 சுற்றுகள் தாமதமாகத்தான் தேர்தல் ஆணையத்தின் இணையதளங்களில் இந்த விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. ஆனால் ஹரியானா மாநிலத்தின் தேர்தல் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பத்திரிகையாளர்கள், பிற நிர்வாகிகள் சார்பாக அவரது வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு முக்கியமான சமூக வலைதள பக்கங்கள், மாநில சமூக வலைதள பக்கங்களும் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் வினேஷ் போகத் வெற்றி பெற்றிருக்கின்றார். சர்க்கி தாத்ரி தொகுதிக்குட்பட்ட ஜுலானா தொகுதியில் தான் அவர் போட்டியிட்டிருந்தார். ஜாட் சமூகத்தை சேர்ந்தவராக அறியப்படக்கூடிய வினேஷ் போகத் மல்யுத்தத்தில் அவர் அந்த ஓய்வு பெறுகிறேன் என்ற அறிவிப்பு வெளியானதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் அவர் இணைந்திருந்தார். மிக குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கிய முகமாக பார்க்கப்படக்கூடிய தீபேந்தர் சிங் ஹூடா மிகவும் ஆதரவான முறையில் இவருக்கு இருந்தார். பிரியங்கா காந்தியும் தனிப்பட்ட முறையில் இவருக்கான பிரச்சாரங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிக விரிவாக முறையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் முதல் 5-6 சுற்றுகளுக்கு முன்னிலையில் இருந்தார். பிறகு ஒரு 4 சுற்றுகளுக்கு அவர் பின்னடைவை சந்தித்திருந்தார். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி முகத்தை நோக்கி முன்வந்த வினேஷ் போகத் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர் தொடர்ந்து மல்யுத்த போட்டிகளில் ஈடுபடுவாரா, அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வாரா என்ற கேள்விகள் எல்லாம் பெரிய அளவில் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்குள் செல்கின்றார். அவர் உட்பட நிறைய மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடி வந்தார்கள். அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று அறிவித்த போது கூட தனக்கு தொல்லைகள் கொடுத்த பிரிஜ்பூஷன் சாரங்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் எனக்கு வேண்டும், அந்த அதிகாரத்தின் மூலமாக நான் என்னை போன்ற பெண்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாப்பேன் என்று கூறிதான் தேர்தலில் அவர் சந்தித்திருந்தார். மகா பஞ்சாயத்து என்று சொல்லப்படக்கூடிய ஹரியானாவின் முக்கியமான அமைப்புகள் எல்லாம் இவருக்கு ஆதரவாக இருந்த நிலையில் தற்பொழுது வெற்றி பெற்று இருக்கின்றார். நிச்சயமா நிரஞ்சன், நீங்க குறிப்பிட்ட மாதிரி காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அதாவது இணையதளத்துல லேட்டா என்ட்ரி போடுறாங்க அப்படிங்கிறது. அந்த நிலை இருக்குதா? அதுக்கு ஏதேனும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பின்தங்கிதான் அவர்களது பதிவேற்றம் என்பது இருக்கும் என்பதை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். இந்த முறை அல்ல, நாடாளுமன்ற தேர்தலின் போதும் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இதே குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் முன்பாக முன்வைத்திருந்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் இருந்தும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் உடனடியாக ஊடகங்கள் வாயிலாக பிளாஷ் செய்யப்பட்டுவிடும். ஆனால் அவ்வாறு வரக்கூடிய விவரங்கள் மிக தாமதமாகத்தான் தேர்தல் ஆணையத்தின் இணையதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும். தற்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. 10-15 நிமிடங்களுக்கு முன்பாகவே வினேஷ் போகத்தின் வெற்றி செய்தி என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் தற்போது வரை தேர்தல் ஆணையத்தில் கடைசி சுற்று நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் காட்டுகின்றது. பிரியதர்ஷினி, பல்வேறு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?